இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களாகவே இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ ஒரு வார்த்தை சரியான நேரத்தில் சொல்லப்படும் போது அது ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உலகத்தில் தேவைகள் மத்தியில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று வானம் திறக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும், தூதர்கள் மடியிலே கொண்டு வந்து கொட்டுவார்கள், மனிதர்கள் மூலமாய் காரியங்கள் நடைபெறும், தூதர்கள் மூலமாய் காரியங்கள் நடைபெறும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கதவுகள் திறக்கப்படும், பெரிய காரியங்கள் நடைபெறும். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தாழ்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளையில் கூட கர்த்தர் மனக்கண்களை திறப்பார். தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டு வருகிற ஆதியாம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள், ஈசாக்கின் ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அதை தியானிக்க நம்ம லைஃப்பில் நிறைய ஓப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் வாழ்க்கையில் கேட்குறேன், என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். நான் ஐஸ்வர்யத்தை பேச பிரசங்கத்தில் பேச இதை கேட்குற நிறைய பேரோட வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பேசுங்கள், ஐஸ்வர்யத்தை கேளுங்கள். பிசாசு அதை பேச விட மாட்டான். ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாதுன்றதான் அவனுடைய திட்டம். நீங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் ஆஃப்டர் ஆல் 5 கோடிக்கும் 10 கோடிக்குமே நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குன்றது பிசாசுடைய திட்டம். அதையெல்லாம் உடைச்சி இயேசு நாமத்தில் மேலிருந்து வருவதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் மனக்கண்களை திறப்பாராக. ஆமென். நீங்கள் ஒன்றை பேசும்போது கர்த்தர் பேசுன்னு சொல்லிட்டாருன்னா உலகமே எய்த்துனாலும் நீங்கள் அதை பேசிடணும் இயேசு நாமத்தில். எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, சம்பாத்தியம், விருத்தி, பெருக்கம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சிருஷ்டிக்குமா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சிருஷ்டிக்கும். ஏன்னா சொல்லுங்க. ஐஸ்வர்யம். ஆமென், 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 ஆமென். இந்த வார்த்தை டிராவல் பண்ணுமா? இது போய் அடித்து கதவை திறந்து விட்டு திரும்ப உங்கள்கிட்ட வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆகவே கர்த்தர் தாம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பெரிய மாற்றங்களுக்குள்ளே அவர் கொண்டு செல்வார். பணம்ன்றது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப். தேவனுடைய திட்டம் என்ன? எகிப்திலே அடிமை வாழ்க்கை, வனாந்திரத்திலே அற்புதங்களின் வாழ்க்கை, கானானிலே ஆசீர்வாத வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க. ஒன்று அடிமை வாழ்க்கை எகிப்தில், பற்றாக்குறை. அடுத்து அற்புதங்களின் வாழ்க்கை, ஜெபிச்சு அற்புதத்தை வாங்குறது. இன்னைக்கு மாத வாடகைக்கு ஜெபம் பண்ணேன், அற்புதமாக கர்த்தர் சந்திச்சார் சார் ஜெபிச்சேன் சார், கர்த்தர் அற்புதமாக 10,000 ரூபா கொடுத்தார் சார் ஜெபிச்சேன் சார், அற்புதமாக லோனை கொடுத்தார் சார், லோனுக்கும் கூட அற்புதம் தானா, ஜெபிச்சேன் சார், நான் அற்புதமாக நினச்சேன், அற்புதம் நானா அற்புதமாக எங்கே கூட்டிகிட்டு போயிடணும்? நேராக வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா வனாந்திரம் தான் அற்புதத்தோடு தொடர்புடையது. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, கானானின் வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அற்புதங்கள் நின்று போன வாழ்க்கை. புரியுதா நான் சொல்றது? கானான்ல இருக்கும்போது டெய்லி அற்புதம். 40 வருஷம் என் வாழ்க்கையில் நிறைய நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே 40 வருஷம் டெய்லி மன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் அற்புதம் செய்யணும். அப்படின்னா உன் அக்கௌண்ட்டை வந்து நில் பேலன்ஸ்லேயே வச்சுக்கணுமானே, டெய்லி வந்து எனக்கு ஆசைப்படணும், அப்படி இருக்குன்னு விரும்புறியான்னாரு. அப்போ எப்படி ஆண்டவரே நீங்கள் என்னை வச்சிருக்குன்னு விரும்புகிறீங்க? கானானுக்குள்ளே அவர்கள் காலடி எடுத்து வைத்தபோது மன்னா பொழிவது நின்று போனது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. மன்னா வர்ற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? மன்னா நின்று போகிற வாழ்க்கை வேணுமா? மன்னா வர வாழ்க்கை தான் வேணும்னா நீங்கள் வனாந்திரத்துக்கு போயிருங்க. மன்னா நின்று போன வாழ்க்கை வேணும்னா நீங்கள் கானானுக்கு வாங்க. அப்போ கானானில் என்ன சாப்பிட்றது? பூமி தன் பலனை கொடுத்தது. எவ்வளவு வேணுன்றத இப்போ மனுஷன் தானே நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐஸ்வர்யத்திலிருந்து விருத்திக்குள் கடந்து வர ஆரம்பித்தான். தேவன் உங்களை கானான் வாழ்க்கையில் வச்சிருக்க விரும்புகிறாரு. இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் அற்புதங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. சில இடங்களில் அற்புதங்களை எதிர்பார்க்குற நிப்பாட்டிட்டோம். ஆமேன். நீங்கள் எந்திரிச்சு நடந்து போகிறீங்களா சார்? அது அற்புதமா? சொல்லுங்க. இல்லை. ஆனால் படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு நடந்துட்டார்னா அது அவருக்கு அற்புதம். ஆனால் எப்போவுமே நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அற்புதம் தேவையில்லை. நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் நடந்தால் அது அற்புதம். உங்களுக்கு அற்புதம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? டக்குன்னு சொல்லுங்க.
ஆசீர்வாதம் தான் வேணும். அற்புதம் நடக்கணும்னா ஏதோ தேவையில்லை நான் இருக்கணும். ஆனால் தேவன் ஆசீர்வாத வாழ்க்கை, வேர் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் மிரக்கிள்ஸ். பாருங்க, இந்த வரங்கள் எல்லாம் பேசிட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பரலோகத்தில் ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் கிடையாது, ஏன்னா அங்கே வியாதியே கிடையாது. பரலோகத்தில் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரே கிடையாது, ஏன்னா அங்கே பாவர்ட்டியே கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒளிஞ்சு போய் ஓஞ்சு போயிடும். எப்போ கிங்டம் உள்ள வரும்போது கை தட்டுங்க அவருக்கு ஷாந்துனாமானோ அந்த கிங்டம் தான் இப்போ அவரை எரெக்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு கர்த்தர். கிங்டம் எல்லாம் சொல்லுங்க, கிங்டம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட். இங்கே அற்புதங்களுக்கு தேவையே கிடையாது, ஏன்னா இங்கே நிறைவு, பூரணம், நிரம்பி வழிதல், இவைகளிலே தேவனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஜெபம் என்பது அற்புதங்களுக்காய் நடப்பதல்ல, அவரை அறிவதற்காய் நடப்பது. கையை தட்டுங்க, ஆமென். Prayer is not something pleading for miracles or healings. It is for knowing him. அவரை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் ஜெபமாய் மாறுகிறது. அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு குழாவுவதற்காக, கொஞ்சுவதற்காக, நடப்பதற்காக, அவரோடு கூட அவர் சாயலாய் மாறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நேரம் தான் ஜெபம். ஏதோ அப்படி வாங்குறதுக்காக கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வாங்க, எல்லாம் இயேசு நாமத்தில். ஆமென். இனி தேவைன்னு ஒன்று என் வாழ்க்கையில் இருக்குது. இனி எத்தனையோ இடத்துல உங்களுக்கு நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்தெல்லாம் நின்றுச்சுல. ஒரு காலத்தில் இன்றைக்கும் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கணும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஒரு நீங்கள் ஜெபிச்சிங்களோ இல்லையோ, நீங்கள் பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் நான் மினிஸ்ட்ரியில் கொண்டு போகும்போது நான் ஜெபிச்சிருக்கிறேன், மினிஸ்ட்ரிக்கு ஜெபிச்சிருக்கிறேன். இந்த மாதம் வாடகை கட்டணும் ஆண்டவரே, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. இன்றைக்கி என்ன பேசுகிறோம்? ஓனர்கிட்ட விற்கிற மாதிரி ஐடியா எது இருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்ம அற்புதம் நின்று போச்சா? இல்லை, ஆசீர்வாதத்துக்குள்ள வரோம் நம்ம. என் அன்புக்குரியலே, that is what God's design, that is what God's blueprint about your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து, வாழ்க்கையை பற்றிய திட்டம், ப்ளூ பிரிண்ட்டு இதுதான். அதனால் வனாந்திர வாழ்க்கை அல்ல, கானானின் வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை, நிரம்பி ஓடுகிற வாழ்க்கை, விசாலமான தேசம், இடரல் இல்லாத தேசம், எதிரிகளே இல்லாத தேசம். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறேன்? வாழ்க்கையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் இயேசு நாமத்தினால. ஆமாம், அப்படியே போகட்டும் நல்லாவே. ஒரு காலத்தில் இந்த எதிரிகள் பஞ்சாயத்தே இருந்து இப்போ எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் நம்மளை அப்படியே கானான் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஹைஜீன் லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிட்டுருக்குறோம். கும்முன்னு போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் டார்ச்சரும் இல்லைன்னா அதுவே கானான் வாழ்க்கை தான் சார். இந்த வியாதி குறித்த, பலவீனத்தை குறித்த டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, கொசுக்கடி மாதிரி, அதுவும் நீங்கள் இயேசு நாமத்தில் டோட்டலாக என்ன செய்யணும்? எரேஸ் ஆயிடணும். இனிமேல் அது இருக்கக்கூடாது. அப்போ எதிரியே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அந்த வாழ்க்கை தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்போ கானானில் என்ன கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நீ வானத்தை பார்க்கக்கூடாதுப்பா. என்ன சொன்னார்? வனாந்திரத்தில் சொன்னார் வானத்தை பாரு அப்படின்னாரு. கானானில் சொன்னார் பூமியை பாரு அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்றான். ஏன்னா இவ்வளோ வனாந்திரத்தில் இருக்கான்னு அர்த்தம். நியூ ஜெருசலேம் வருது, நியூ ஜெருசலேம் வருது அப்படின்னா பூமியை பார்க்குறீங்க, கானான் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு காலத்தில் வனாந்திரத்தில் இருந்தோம், இப்போ எங்கே வந்துட்டோம்? கானானுக்கு வந்துட்டோம். இந்த பூமியை செழிப்புள்ளதாய் மாற்றுவதற்கு, இந்த பூமியின் செழிப்பை பெருக்கிக் கொள்வதற்கும் கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன, உள்ள போமானே, இனிமே பூமி தன் பலனை உனக்கு தரும் அப்படின்னாரு. இங்கே தான் விதைப்பு அறுப்பு என்ன செய்யுது? தொடங்குது. வனாந்திரத்தில் விதைப்பே கிடையாது. வனாந்திரத்தில் எல்லாம் 100 ரூபானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கறது. இருந்தால் தானே விதைக்கிறதுக்கு லேண்டும் கிடையாது. ஆனால் கானானுக்குள்ளே வந்த பிறகு தான் கர்த்தர் சொல்லித்தராரு, விதைப்புனா என்ன, விருத்தினா என்ன. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக்கு விதைப்பும் விருத்தியும். ஆமென் சொல்லுங்க. விதைப்பும் விருத்தியும். ஐஸ்வர்யம் என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன? ஐஸ்வர்யம் வேற, விருத்தி வேற. இந்த வசனத்தை வாசிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலே செய்திக்குள்ளாய் கடந்து செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். முக்கியமான வார்த்தை விதைப்பு. அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். அடுத்து கோடு போட வேண்டிய வார்த்தை விருத்தி. எல்லாம் சொல்லுங்க, விதை, அடுத்து விருத்தி. ஆமென். அடுத்து எந்த தேசத்துலயா? ஊரே வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது தேவன் சொன்னாரு நீங்க விதை விதைன்னாரு. எந்த வருஷத்துல விதை விதைச்சானா? தேவன் சொன்ன அதே வருஷத்துல 100 மடங்கு. எல்லாம் சொல்ல இந்த வருஷத்துல. எல்லாம் சொல்ல இந்த வருஷத்துல. அடுத்த வருஷம் கிடையாது. உங்க மனசுல பிசாசு மெதுவா விதைப்பான், ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிரும்பா. நோ, நீ யாரா? நீ யாரா எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு? நீ யாரு? இன்னைக்கு சரியாகுது இயேசு நாமத்துல. ஆமென், ஆமென். எனக்கு இன்னைக்கு சரியாகுது இயேசு நாமத்துல. இல்லப்பா செங்கடல் திறக்க, செங்கடல் எவனுக்கு திறக்கல, ஆனா இஸ்ரவேலுக்கு திறந்துச்சு. உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் நிர்ணயிக்க முடியாது. சொல்லுங்களேன், உங்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு ஆர்டர் புறப்பட்டு வரும். எங்கேயோ இருந்து ஒரு ஆர்டர் புறப்பட்டு வரும். 10 வருஷத்துல வராத ஆர்டராக இருக்கும் அது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். வந்தோடனே எனக்கு எத்தனை பேர் தசமத்தை அனுப்ப போறீங்க? அது சொல்லுங்க. ஆமென். இதுவரை நீங்கள் பார்க்காத பணத்தை இந்த நேரத்தில் பார்க்க முடியும். இதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இந்த வசனம் எல்லாம் பஞ்ச காலத்தில் இருந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேசுனது. அன்னைக்கு தான் பணக்காரன ஈசா கிட்ட போய், சார் நீ எப்போ சார் பணக்காரன் கேட்டா, இந்த இந்த இது ஃபுல்லாக என்னது கோராகில் இருந்தேன்ல, அந்த தேசமே பஞ்சத்தில் இருந்துச்சு. ஆமாம், அப்போ தான் நான் பணக்காரன். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் பணக்காரனாக போகிறது எப்போ தெரியுமா? இந்த டைமில் தான். ஆமேன், இந்த டைமில் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, காலத்துக்கு மேற்பட்டவர்கள். இனி சூரியன் உங்களுக்கு என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது. சூரியன் தான் காலத்துக்கு ஏற்ப. நீ சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு கீழே இல்லை, சூரியனுக்கு மேலே. எல்லாம் சொல்ல, சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு மேலே. ஆமேன். அதான் மழை பெய்யும் போது எல்லா பறவையும் வந்து நனையுமா, ஆனால் கழுகு மட்டும் நனையாதான். ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குமா, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேலே பறக்குமா. நீங்கள் கழுகு சார், மேகத்துக்கு மேலே சார் நீங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இயேசுவை கடந்து வருவது. ஆண்டவரை விசுவாசிக்க எல்லார் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். யாராச்சும் விசுவாசிக்காமல் இருந்தாங்கன்னா அதை என் பக்கமாக நீங்கள் திருப்பி விடும்படிக்கு நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். அது நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். கெட்டு போகிறவனுடைய ஆசீர்வாதம் என் பக்கமாய் திரும்பியது அப்படின்னா யோபு. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குறவங்க யாரெல்லாம் ஆமென் சொல்லலையோ அவங்க ஆசீர்வாதத்தை சேர்த்து ஆண்டவரை என்சிசி பக்கம் அப்படியே திருப்பி விட்டு, வேகமாக ஆமென் வருது, திருப்பி விடும்படி. எனக்கு வராட்டல் வரல, பரவாயில்ல, அவனுக்கு வந்துடக்கூடாது, நம்ம பக்கம் திரும்புவதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, ஸோ ஈசாக்கு அந்த தேசத்தை விதை விதைத்தான். விதைப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று, ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான். அதாவது ஐஸ்வர்யம் வேற, விருத்தி வேற. அதை முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யத்துக்கு எல்லை இருக்கு, விருத்திக்கு எல்லை இல்லை. நீங்கள் விருத்தி அடைவது ஐஸ்வர்யன் ஆன பிறகுதான் விருத்தி அடைய முடியும். அப்ப நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் பொருட்டு தரித்திரரானார். அப்ப சிலுவையில் இயேசு தரித்திரரான காரணமே அவர் ஏற்றுக்கொண்ட நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறது தான். அப்ப ஐஸ்வர்யம் என்பது என்ன? நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி பணம் இருக்கும் என்றால் அது ஐஸ்வர்யம். எவ்வளவு பணத்தில் சார் அப்படி இருக்கும்? 10 கோடியில் இருக்குமா? 10 கோடி ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவருக்கு 12 கோடி தேவை இருக்குன்னா அவர் ஐஸ்வர்யவான் இல்லை. வீட்டு வாடகை 5000 ரூபா, சாப்பாட்டுக்கு ஒரு 10,000 ரூபா, இதர செலவுகள் 5000 ரூபா, மொத்தம் 20,000 ரூபா எனக்கு தேவை ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்கு. ஆனால் எனக்கு 30,000 ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா நான் பணக்காரன். எனக்கு தேவை 20,000, எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா இருக்குன்னா நான் ஐஸ்வர்யவான். அவர்கிட்ட 10 கோடி இருக்குது, ஆனால் வீட்டு மேலே லோன் இருக்குது, அவருக்கு எக்ஸ்ட்ரா 5 கோடி தேவைப்படுது அப்படின்னா அவர் தேவையில் இருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் என்பது பணத்தின் அளவல்ல, ஐஸ்வர்யம் என்பது சர்ப்ளஸ். அது சாதாரண ஒரு 2,000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், அல்ல 20 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு தேவையில் இருக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் என்பது உங்கள் தேவைக்கு மேலே 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் பணக்காரன் தான். இப்போ ஐஸ்வர்யத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்து எங்கே வரணும்? விருத்திக்கு வரணும். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென்.